ப்ரெக்னென்ட் ஆக முடியல, ஆனால் எந்த டாக்டரை பார்க்கணுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதா, இல்லை ஜென்ரல் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறதா, இல்லை யூராலஜிஸ்ட்டை பார்க்குறதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் கிளியராக ஏஆர்டி லாவில் கொடுத்துருக்காங்க. ஏஆர்டி லா படி ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து எய்தர் எம்டிஓஜி படிச்சுட்டு ஃபெலோஷிப் ட்ரெயின்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபர்டிலிட்டி இன்ஸ்டிடியூட்டில் இருக்கணும் அண்ட் குறிப்பிட்ட அளவாக ப்ரொசீஜர் வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்க முடியாது, ஃபர்டிலிட்டி ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ஒரு டாக்டரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வந்து எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸையோ இல்லை ப்ரொசீஜர்ஸையோ இல்லை என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, எப்படி வந்து அந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து அவங்களோட பாஸ்ட் பேஷண்ட் ஸ்டோரிஸை படித்து பார்க்கணும். பாஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றி, அவங்களோட ரெவ்யூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபர்டிலிட்டி டாக்டரை சூஸ் பண்ணணும்.